அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. 12 ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக், சமூகத்திற்கு மிக தேவை. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு, யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது. இப்போ 2K கிட்ஸுக்கு, 2K கிட்ஸ் கூட 20 வயசு ஆகிருக்கும். 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தொழிலா, பணமா? பல பேருக்கு அதுக்கு இல்லை, காதல் தான். மேரேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, காதல் கை கூட மாட்டேங்குதுங்க. 10 வருஷம் லவ் பண்ணோம், ஸ்கூல் டேஸில் 8ஆப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும். நான் ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன், இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது. இப்போது இளம் தலைமுறையினருக்கு தேவையாக இருக்குது. அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக, இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 12 ராசிக்கும் பார்த்துருவோம். ஆகையால் லவ் பண்ணுறவங்கெல்லாம் வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. 12 ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி 12 பேருக்கு காமன், 12 ராசிக்காரர்களுக்கு காமன் விதி, ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடாது யார்ட்டையுமே. அப்படி யாராச்சும் நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் அது ஆணோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போகிறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான். வேணான்னு சொல்லிட்டாங்க, ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க, ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க. 10 வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, கடைசி நேரத்தில் கழட்டி விட்றக்கு நம்ம தலை உருட்டுறது. உடனே அந்த பொண்ணு எங்கிட்ட பார்த்தா எப்படி விசாரித்து நம்ம நம்பரை பிடிச்சிட்டு நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்போ எப்படி நீங்கள் பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலஜரை, இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது. காரணம் ஏன்னு சொல்கிறேன், தோசை இருந்தால் தான் காதல் வரும். தோசை இருந்தால் தான் காதல் வரும். 7ல் ராகு, அதீத காதல் பிரேக்கப்பு. 7ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். 2ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். சந்திரன் சனி சேர்க்கை, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். 2ல் ராகு, மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது. இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும், ஒரு பெண்ணை பிடிக்கும். ராகு நல்ல பொசிஷன்ஸில் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. தவறு கிடையாது, உங்கள் ஜாதகம் சரி, நீங்கள் பண்ணிக்கலாம். சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான். இப்படி 12 ராசிகாரர்களுக்கு பொது விதி, காதல் பண்ணினீங்கன்னா, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது கவனமாக பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃப்பை செப்பரேட்டுங்க. அதை முயற்சி பண்ணி நல்லபடியாக வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அதே போல் சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டால் சுவாக ஆகிடும், முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு. கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, இது 2ம் பேசிக் விதி 12 ராசிக்காரர்களுக்கு. இப்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே காதல் கைகூடி அது மேரேஜ் வரைக்கும் போகிறதுல நிறைய ட்ரபுள் இருக்குது. அப்படியும் அது நல்லபடியாக உங்களுக்கு வந்துருச்சு, காதல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் உறவுகளில் காதல் பண்ணும்பொழுது வெற்றி பெறுது. அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு, ஒரே உறவுக்கார பொண்ணு, கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்கக்கூடியவர்கள், பழகியவர்கள், ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே பக்கத்தில், இதெல்லாமே நல்ல பலனை தரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு அதிபதியே குரு பகவான் வருவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவிட்டியில் ஒன்று அதீதமாக நம்புறது. அப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது. நல்லா பேசுகிறாப்புல, நம்ம கஷ்டத்துலலாம் நல்லா பேசுகிறாங்க, அவங்க பேச்சை நம்பினாலோ அல்லது நம்ம துன்பத்தில் இருக்கும்போது 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர்லையோ வேறு ஏதோ பேர்லையோ நமக்குள்ளே நுழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு விபூதி அடிக்கிறதே கன்ஃபார்மு. அவங்களால ஏமாந்தவங்க தான் பல பேர் இருப்பாங்க. அதனால் ஏமாலையும் இருக்காதீங்க, சூதானமாக இருங்கப்பா. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனுசு ராசி தான். எல்லாரையும் பிளைண்ட் ஃபோக்கஸாக நம்பக்கூடாது. ஆகையால் அந்த 3rd பர்சனை மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க.
அதே போல் காதல் வாழ்க்கையில் உங்களுடைய உறவுகளெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களுக்குள்ள எதாக இருந்தாலும் டைரக்ட் சிட்டிங் போட்டு பேசி அன்னைக்கு பிரச்சனையை அன்னைக்கே முடிச்சிருங்க. அன்னைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை அன்னைக்கே பேசி சார்ட் அவுட் பண்ணிடுங்க. தயவை கூர்ந்து இந்த தனுசு ராசி இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணணும்னா, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நிறைய வளர்த்திக்கணும். நான் சொல்கிறதான் கரெக்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காதலர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிபாடாக இருப்பது குரு பகவான் வழிபாடு, சிவதலங்கள் சென்று வழிபாடு செய்வது, சிவ தலங்களில் பள்ளியர பூஜை பார்ப்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் வயது மூப்பானவர்களுக்கு துணி கொடுப்பது, சோறு உணவு கொடுப்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசி நபர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நல்லபடியாக உங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை அமையணும்னு எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துறேன். நீ எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.